வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ரயில்வே தேர்வுக்காக சயின்ஸ் ப்ராக்டிஸ் செட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 25 சீரீஸ் நம்பர் 3 பார்க்குறோம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ரயில்வே தேர்வுக்கான புத்தகங்களும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக் கொள்ளலாம். மொத்தம் 7 புக்ஸ் பிரிண்டட் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொபோசல் கொரியர்ல சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த கொரியர் சார்ஜ் ஃப்ரீ டெலிவரி தான். இது கூட டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மின் ஓட்டம் ரெட்டிப்பாகி மின்னழுத்த வேறுபாடு பாதியாக குறைக்கப்பட்டால், நல்லா கவனிச்சுங்க, மின்னோட்டம் ரெட்டிப்பாகி மின்னழுத்த வேறுபாடு பாதியாக குறைஞ்சிருச்சு. மின்னோட்டம் என்பது ஐ, மின்னழுத்த வேறுபாடு வி குறைக்கப்பட்டால் மின் தடையுடைய பங்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் 2 மடங்கு ஆகும்போது மின்னழுத்த வேறுபாடு பாதியாக குறைக்கப்படும் பொழுது மின்தடை என்பது 1/4 பங்காக குறையும். மின்தடை என்பது 1/4 பங்காக குறையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மின்தடை என்பது ரெசிஸ்டன்ஸ். கொஸ்டின் நம்பர் 2. பின்வரும் எந்த இடப்பெயர்ச்சி வேதிவினை சாத்தியமற்றது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இங்க வேதிவினைகள் கொடுத்திருக்காங்க. இங்க இடப்பெயர்ச்சியில ஒற்றை இடப்பெயர்ச்சி வேதிவினை தான் கொடுத்திருக்காங்க. 2 சேர்மங்கள் அதற்குள்ளாக வினைபுரியக்கூடிய இரட்டை இடப்பெயர்ச்சி வேதிவினை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஜிங்க், காப்பர், லெட், இரும்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இன்னொரு சேர்ம காப்பர் சல்பேட், லெட், காரியம் குளோரைடு, காப்பர் குளோரைடு, காப்பர் சல்பேட். ஓகேங்களா, இல்ல 3 இடப்பெயர்ச்சி வேதிவினைகள் சாத்தியமாக நடைபெறுவதற்கு நிகழ்வுகள் சரியாக இருக்குதுன்னு சொல்றாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, துத்தநாகம் காப்பர் சல்பேட் வினைபுரிந்து துத்தநாக சல்பேட்டையும் காப்பரையும் தருகிறது. லெட் காப்பர் குளோரைடு வினைபுரிந்து லெட் குளோரைடையும் காப்பரையும் தருகிறது. இரும்பு காப்பர் சல்பேட் வினைபுரிந்து ஃபெரஸ் சல்பேட்டையும் காப்பரையும் தருகிறது. அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா, லெட் என்று சொல்லக்கூடிய காரியம், பிளம்பம், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி வேதிவினை சாத்தியம். எது வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த காப்பர், லெட் குளோரைடு, இதுதான் வேதிவினைகள் சாத்தியமற்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, எந்த கரிமச் சேர்மம் மற்ற 3 போல் அதே ஒத்த அமைப்புடைய ஹோமோலோகஸ் தொடரை சார்ந்தது அல்ல? எந்த கரிமச் சேர்மம் மற்ற 3 போல ஒத்த அமைப்பு ஹோமோலோகஸ் தொடரை சார்ந்தது அல்லங்கிறாங்க. அதாவது பாருங்க, ஹோமோலோகஸ் தொடர் CH4, C2H6, C3H8. இங்க பாருங்க, CH4 கார்பன் 1, ஹைட்ரஜன் 4, கார்பன் 2, ஹைட்ரஜன் 6, கார்பன் 3, ஹைட்ரஜன் 8. என்ன சொல்றாங்க, CnH2n+2 அல்கெயின். இங்க இது பாத்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், புரோபேன். ஓகேங்களா, இந்த C4H8 இது வந்து ஹோமோலோகஸ் தொடர் சார்ந்தது அல்ல. இதுதான் என்னது ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. பின் வருவனவற்றில் எந்த நூறுப்புகள் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, செல்லுக்குள்ளாகவே செறித்துக் கொள்ளக்கூடிய தற்கொலை பைகள் எது பார்த்தீங்கன்னா லைசோசோம்கள். செல்லுடைய தற்கொலை பைகள் எது? செரிக்கும் பைகள், விழுங்கும் பைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த லைசோசோம்கள். எண்டோபிளாஸ்மிக் 2 வகை இருக்கு. சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலைப்பின்னல், வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். ஓகேங்களா, இந்த சொரசொரப்பு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் பார்த்தீங்கன்னா ரிபோசோம்கள் ஒட்டி காணப்படும், வளவளப்பான ரிபோசோம் ஒட்டாமல் காணப்படும். ரிபோசோம்கள் என்பது செல்லுக்கு தேவையான புரத உற்பத்தியை மேற்கொள்கிறது. அதனால புரத உற்பத்தியாளர்கள், புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படக்கூடியது ரைபோசோம்கள் அல்லது ரிபோசோம்கள். அடுத்து பெட்ராலஜி பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரி? பெட்ராலஜி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் தான் பெட்ராலஜி. அப்படின்னா அது பாறைகளின் தோற்றம், பாறைகளின் அமைப்பு, பாறையுடைய கலவை பற்றிய அறிவியல் தான் பெட்ராலஜி அப்படின்னு சொல்றோம். பாறையியல் அப்படின்னு நம்ம சொல்றோம், பாறையியல் அப்படின்னு சொல்றோம், அல்லது பெட்ராலஜி அப்படின்னு சொல்றோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. பின் வருவனவற்றில் உணவு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கரைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை கடத்தக்கூடியது எதுன்னு கேட்கிறாங்க. மிகச்சரியான பிளாஸ்மா. ரத்தத்தில் ஒரு பகுதி புரியால இருக்கக்கூடியதுதான் பிளாஸ்மா.
55% ரத்தத்தில் அடங்கியுள்ளது. 50% ரத்தத்தில் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, மீதி 40% ஆர்பிசி, டபிள்யூபிசி, திராம்போசைட்ஸ். ஓகேங்களா? ஜூலின் வெப்பமயமாக்கல் விதியின் அடிப்படையில் செயல்படும் ஒரு மின்சாரம். ஜூலோட வெப்ப விளைவு விதி I²RT. இந்த ஜூலோட வெப்ப விளைவு விதியின் அடிப்படையில் அல்லது ஜூலியோட வெப்பமாக்கல் விதியின் அடிப்படையில் ஒரு மின் சாதனம் வெந்நீர் கம்பி, மின் சலவை பெட்டி, வெந்நீர் கம்பி, மின் சூடேற்று கம்பி சொல்லும் அதே தான் வெந்நீர் கம்பி, இம்பர்ஷன் ராடு. இதான் அது சரியானது. கொஸ்டின் நம்பர் 8. மின்காந்தத்துல ஆற்றல் மாற்றம் எதுல இருந்து என்ன மாற்றமா நடக்கும் பார்த்தீங்கன்னா, மின் காந்தத்துல ஆற்றல் மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா மின் ஆற்றலானது காந்த ஆற்றலாக மாறும். மின்காந்தத்துல மின் ஆற்றலானது காந்த ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. மீன்கள்ல ரத்த ஓட்டம் தொடர்பான தவறான அறிக்கையை அடையாளம் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அப்ப மீன்கள்ல ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா செவில்கள்ல இருந்து ரத்தம் உடலுடைய எல்லா பாவங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறானது மட்டும் கேட்கிறாங்க. 3 சரியான ஆன்சர்ஸ் இருக்கு மீன்கள் ரத்த ஓட்டம் சம்பந்தமாக. செவிலிருந்து ரத்தம், மீன்களுடைய செவிலிருந்து ரத்தமானது உடலுடைய எல்லா பாவங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. சரிதான். வெண்டிக்கிலிருந்து ரத்தம் செவில்களுக்கு மட்டுமே செல்கிறது. அது செவில்களுக்கு மட்டுமே செல்கிறது. இதுவும் சரிதான். உடம்புல இருந்து ரத்தம் ஆரிக்கிளை அடைகிறது. இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்ப என்னது, ஆரிக்கிள்கள் அடையுது, அதுக்கப்புறம் வெண்டிக்கிள் போகும், வெண்டிக்கிள் இருந்து தான் உள்ள போகுது. ஓகே. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, 2 அறையில் கொண்ட இதயம், மீனோட இதயமான 2 அறையில் கொண்டது. இது சரிதான். இரட்டை ரத்த சுழற்சியை வழங்குகிறது சொல்றாங்க. இரட்டை ரத்த சுழற்சி கிடையாது, அது ஒற்றை ரத்த சுழற்சி. மீன்களோட ரத்த சுழற்சி மாதிரி ஒற்றை. ஓகேங்களா? அப்ப இந்த என்னது, தவறானது. இதுதான் என்னது ஆன்சர். ஓகே. அப்ப மீனோட இதயம் 2 அறைகள் தான், ஆனா ரத்த ஓட்ட முறை ஒற்றை ரத்த ஓட்ட முறை ஆகும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 10. ஒரு சாதாரண தொலைபேசி செம்பு கம்பியில் வீடுகளுக்கு வீடியோ மற்றும் குரலுக்கான அதிவேக ஒளிபரப்பு வழங்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் ADCL. இந்த ADCL முழு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா, அசைமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். அசைமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், அதாவது அசைமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் தான் என்னது ADCL ஃபுல் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 11. குளோர் ஆல்கலி செயல்பாடு மூலம், இந்த குளோர் ஆல்கலி செயல்பாடு மூலம் சோடியம் ஹைட்ராக்சைடை தயாரிக்கும் போது பின்வரும் அயனிகளில் எது கேத்தோடை நோக்கி நகரும் அப்படிங்கிறது. இந்த குளோர் ஆல்கலி செயல்பாடு மூலம் சோடியம் ஹைட்ராக்சைடை தயாரிக்கும் போது பின்வரும் அயனிகளில் எது கேத்தோடை நோக்கி நகரும் பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் பிளஸ் அயனி. கேத்தோட எதிர்மின் வாய்க்கை நோக்கி நகரும் பார்த்தீங்கன்னா சோடியம் அயனிகள் தான் நகரும். திறனான அணுக்கரு மின்னேற்றம். இந்த திறனான அணுக்கரு மின்னேற்றம் பற்றி எந்த அறிக்கை சரியானது அல்ல அப்படின்னா தவறானது. ஏதாவது திறனான அணுக்கரு மின்னேற்றம் பற்றி ஒரு தவறான கூற்று எழுதியிருக்காங்க. சரியான பார்ப்போம். இந்த திறனான அணுக்கரு மின்னேற்றம் என்பது இடமிருந்து வலமாக ஒரு தொடர்ல குறுக்கை என்னவாகும், அதிகரிக்கும். இது சரி. தொகுதியின் கீழே வரும்போது கீழ் நோக்கி வரும்போது குறையும். இது இணைதிறன் செல் எலக்ட்ரான்கள் மற்றும் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்கள் மட்டும் செயல்படும். சரிதான். இது அணுசக்தியை மட்டும் சார்ந்துள்ளங்கிறார். இது அணுசக்தியை மட்டும் சார்ந்துள்ளது கிடையாது. ஆப்ஷன் சி தான் அது தவறானது. அடுத்து, வலுவான காரம் மற்றும் பலவீனமான அமிலத்துடைய கலவையை கொண்ட உப்புடைய pH லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த pH பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனுடைய சமநிலை செறிவுன்னு கூட சொல்லுவாங்க, அமிலகார சமநிலை கூட சொல்லலாம். ஒரு கரைசல் அமிலமா அல்லது காரமா என்பதை கண்டுபிடிக்க சொல்லலாம். இந்த pH அளவீட்டை அறிமுகப்படுத்தியது யாரும் பார்த்தீங்கன்னா SPL சோரன்சன் 1909 0 முதல் 14 வரை அளவீடு குறிக்கப்பட்டிருக்கும். இந்த 0714 இந்த 7 என்பது நடுநிலை கரைசல். pH மதிப்பு 7 என்பது நடுநிலை கரைசல், நியூட்ரல் தூய அமில நீர் 7 pH வேல்யூ. இந்த 7 விட குறைவாக இருந்ததுன்னா அது அமிலம், 7 விட அதிகமாக இருந்ததுன்னா அது காரம் சொல்றீங்க. என்ன கேட்குறாங்க, வலுவான காரம் பலவீனமான அமிலம். அப்ப அந்த கரைசல் கலவை எப்படி இருக்கும் கேட்குறாங்க. pH வேல்யூ கண்டிப்பாக pH 7க்கு மேல தான். pH 7க்கு மேல போனாதான் அது காரம். அமிலத்தோட லெவல் குறைஞ்சிருது. pH 7க்கு மேல வந்து ஒரு வலுவான காரமாக இருக்கும். ஓகேங்களா? pH 7ஓட குறைந்தா அது அமிலம், 7ஓட அதிகமான காரம். pH அளவு 0 முதல் 14 வரை குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து
கொஸ்டின் நம்பர் 14. ஒரு குழியாடியுடைய முதன்மை எச்சின் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குழியாடியினுடைய முதன்மை எச்சு என்பது பிரின்சிபல்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. இதுல ஒரு புள்ளியிலிருந்து ஒளியின் ஒரு கதிர் எந்த விலகலும் இல்லாமல் மீண்டும் பிரதிபலிச்சா, எந்த விலகலும் இல்லாமல் மீண்டும் அதே தளத்துல மீண்டும் வந்து எதுல பாத்தீங்கன்னா வளைவு மையம் சியில தான் வரும். வளைவு மையம் சி. முதன்மைக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபோக்கல் பாயிண்ட் கேபிட்டல் எஃப், ஆடி மையம் பி, போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதான் ஆன்சர், வளைவு மையம் சி தான் சரி. அடுத்து லெட் நைட்ரேட்டை சூடாக்கும் போது பின்வரும் திட சேர்மங்கள் எது உருவாகும் பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட் அல்லது காரிய நைட்ரேட். லெட்னானது அதில் தின்பேர் பிளம்பம். அதை சூடாக்கணும்னா எது உருவாகும்? பிபிஓ தான் உருவாகுது. அடுத்து முதலாவதாக கண்டறியப்பட்ட ஃபுல்லரின் எதுன்னு கேட்குறாங்க. முதலாவதாக கண்டறியப்பட்ட ஃபுல்லர் எது பார்த்தீங்கன்னா கார்பன் 60 C60. இந்த ஃபுல்லரின் வந்து கார்பன் 60 கார்பன் அணுக்களை கொண்டது ஃபுல்லரின். என்ன வடிவம்? கால்பந்து வடிவம். ஃபுல்லரி என்பது என்ன வடிவம்? கால்பந்து வடிவம். ஒரு கட்டிடக்கலை வடிவமைப்பாளர் பக்மினிஸ்டர் புல்லரியோட நினைவாக புல்லரி என்று பெயர் வச்சிருக்காங்க. ஃபுல்லரி என்பது C60 அப்படின்னு சொல்லுவாங்க. 60 கார்பன்களை கொண்டது, கால்பந்து வடிவத்தை உடையது. இது கார்பனுடைய ஒரு படிய புறவேற்றுமை வடிவம் தான் ஃபுல்லரி. ஏன்னா கால்பந்து வடிவம். அதே போல வைரம், கிராஃபைட், கிராஃபின் இதுவும் கார்பனுடைய படிய வடிவமுடைய வகைதான். பொதுவாக அலோகங்களுடைய ஆக்சைடுகள், நான் மெட்டலுடைய ஆக்சைடு இயற்கையில் டேஸ் தன்மையை கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா அலோகம் நான் மெட்டல் ஆக்சைடு எது பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை உடையது. உலோகத்தில் ஆக்சைடு காரத்தன்மை உடையது. ஜிங்க் ஆக்சைடு கார்பனோடு வேதிவினை புரிந்து பின்வரும் எந்த வாயுவை வெளியேற்றுகிறது கேட்கிறாங்க. ஜிங்க் ஆக்சைடு புத்தனாக ஆக்சைடு கார்பன் வினை புரிந்து எதை உருவாக்குது? கார்பன் மோனாக்சைடு வாயுவை வெளியேற்றுகிறது. ஒரு முக்கோண வடிவ பிரிசம் முப்பட்டகம் மூலம் ஒளியின் ஒரு கதிர் ஒளி விலகலுக்கு உட்படும். இந்த படுகதிர் மற்றும் விடுகதிர் இடையே உள்ள கோணம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முக்கோண வடிவ முப்பட்டகத்தின் மூலமாக ஒளியுடைய ஒரு கதிர் ஒளி விலகலுக்கு உட்பட்டால் அந்த படுகதிர் விடுகதிர் கோணம் என்ன சொல்றாங்க? அதுதான் ஒளி விலகல் கோணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் 20. சிறுகுடலுடைய உறிஞ்சும் பகுதி அதிகரிக்கும் விரல் போன்ற உறிஞ்சுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அந்த விரல் போன்ற உறிஞ்சுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா குடல் உறிஞ்சிகள் என்ன சொல்றோம்? குடல் உறிஞ்சிகள் சொல்றோம். கொடுக்கப்பட்ட வேதிவினைக்கு பின்வரும் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகள்ல எது சரியானது? கால்சியம் குளோரைடு சல்பூரிக் அமிலத்தில் வினைபுரிந்து கால்சியம் சல்பேட்டையும் ஹைட்ரஜன் குளோரைடையும் கொடுக்கிறது. அப்ப எது சமன்படுத்தப்பட்ட ஈக்குவேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு சல்பூரிக் அமிலத்தில் வினைபுரிந்து கால்சியம் சல்பேட்டையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொடுக்கிறது. ஓகேங்களா? என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பின்வரும் உலோகங்களில் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலிருந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடும் திறன் கொண்ட உலோகம் எதுன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பிளம்பம், அதாவது காரியம் அல்லது லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர்வீச்சு வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த லெட் காரியம். நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலிருந்து ஹைட்ரஜன் வாயு வெளியிடும் திறன் கொண்ட உலோகம் எது? லெட் காரியம். மின் தடயங்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அவற்றின் மொத்த மின் தடயம். மின் தடயங்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அவருடைய மொத்த மின்தடை அவருடைய அளவு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மின்தடையை விட குறைவா இருக்கும். மின்தடைகள் வந்து பக்க இணைப்பில் இணைக்கிறோம். அப்போ மொத்த மின்தடை எவ்வளவு இருக்கும்? குறைந்தபட்ச மின்தடை குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து குவிய தொலைவு, அந்த குவிய நீளம் 40 சென்டிமீட்டர் கொண்ட குழியாடியிலிருந்து 50 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள 5 சென்டிமீட்டர் நீளம் ஊசி வைக்கிறோம். அதன் பிம்பம் எங்க உருவாகும் பார்த்தீங்கன்னா குவிய நீளம் 40 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு குழியாடி 50 சென்டிமீட்டர் தொலைவில் 5 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஊசி வச்சோம் அப்படின்னா அவருடைய பிம்பம் இமேஜ் எங்க வந்து உருவாகும் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னால தான் உருவாகும். கண்ணாடிக்கு முன்னால 2 மீட்டர்ல தான் என்ன ஆகுது? பிம்பம் உருவாகுது. அடுத்து கழிவுகளை அகற்ற பின்னொரு எந்த முறையை தாவரங்கள் பயன்படுத்துவதில்லை? கழிவுகளை அகற்ற தாவரங்கள் எந்த முறையை பயன்படுத்தாது பார்த்தீங்கன்னா இப்போ செல் வெற்றிடங்களில் கழிவு சேமிப்பு, மண்ணில் கழிவுகளை வெளியேற்றும், இலைகள் உதிர்வு மூலம் கழிவு நீக்கும். எதனை பயன்படுத்தாது? வியர்வை மூலமாக கழிவுகளை நீக்காது தாவரங்கள். இதுதான் அது சரியான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.